இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. தம்பி தம்பின்னு இது வரைக்கும் நான் ஆடின ஆட்டத்தெல்லாம் அந்த மல்லி ஒரே நாள்ல தரமட்டமாக்கிட்டாளே. இப்படியே விட்டா விஜய் மல்லி மல்லின்னு சுத்த ஆரம்பிச்சிருவான். உடனே ஏதாவது செஞ்சாகணும். அக்கா என்னாச்சு? ஏதோ யோசிச்சுட்டே இருக்க போல இருக்கு. ஒன்னும் இல்ல, நீ போ. இல்லக்கா வெளியில கிளம்பிக்கிட்டு இருக்கோம். வெளியில கிளம்புறீங்களா? ஆமாக்கா, இன்னைக்கு வெண்பாவோட ஃப்ரெண்டு வீட்ல டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. அதான் கிளம்புறோம்க்கா. ஓ, எல்லாரும் போறீங்களா? ஆமாக்கா. சரி, நீ போயிட்டு வா. என்னக்கா ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லக்கா, நீ அப்ப நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, என் தம்பிய பத்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி டார்கெட் பண்ணிட்டாங்களேன்னு ஃபீல் பண்றாங்க. அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு ஏன் சொல்ற? நிஜம் அதானே. எனக்கு நிஜமாவே விஜய பத்தி ஒன்னும் தெரியலன்னு இப்பதான் புரியுது. என் தம்பிய பத்தி எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அவன் மேல வச்சிருந்த அன்புல திமிர்ல அப்படி நினைச்சிட்டேன். ஆனா உண்மையா அப்படி இல்ல. மல்லிக்கு தான் நிறைய தெரியுது. நான் தோத்து தானே போயிட்டேன். அத ஒத்துக்கிறதுல என்ன இருக்கு? விடுக்கா, நீ அப்ராட் போய் எவ்வளவு வருஷம் ஆகுது? நீ சொன்ன எல்லா ஆன்சர்ஸுமே நீ அப்ராட் போறதுக்கு முன்னாடி என்னோட ஆன்சர்ஸா தான் இருந்திருக்கும். வளர வளர நாம எதை இஷ்டப்படுறோம், என்ன மாதிரி யோசிக்கிறோங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறதானே செய்யும். அதான் இன்னும் கொஞ்சம் ப்ராட் ஆகிட்டே இருக்குல்ல. எல்லாத்தையும் விட மல்லி ரீசன்ட் டைம்ஸ்ல என் கூடவே இருந்திருக்கா. அதனால என்னை பத்தி லேட்டஸ்ட் விஷயங்கள்ல அவ அப்டேட்டடா இருக்கா, அவ்வளவுதான். இல்ல விஜய், நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஆற மாட்டேங்குது. என் தம்பியை பத்தி நான் தெரிஞ்சுக்கலல்ல, அதுல நான் தோத்து போயிட்டேன்ல. அக்கா, எனக்கு எப்பவுமே உன்னோட அன்பு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு தெரியாதா? நீ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதக்கா. இதெல்லாம் நினைச்சா அப்செட் ஆகாத. அப்புறம் ஹெல்த் ரொம்ப மோசமாயிடும். ஆனா நீ இந்த விளையாட்டை இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் அப்படின்னா இதை நடத்துறதுக்கே சம்மதிச்சிருக்க மாட்டேனே. அவங்க என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா ஒரு கேம் ஆடணும்னு தான் சொன்னாங்க. சரி விடு விஜய், அவங்க நல்லா கேம் ஆடினாங்க. நான் தான் ஓவரா அலட்டிக்கிறேன். ஐயோ இல்ல அக்கா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலக்கா. நீ இத பத்திலாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. உனக்கு என்ன பத்தி தெரியும், எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். அதான் ரெண்டு பேரையும் பத்தி தெரியும்ல. பின்ன ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சீக்கிரம் நேரம் ஆயிடுச்சு, போலாம். வெண்பா, அப்படியெல்லாம் பெரியவங்களை பேசக்கூடாது. வெண்பா, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை கிட்டயும் ரஞ்சிதா கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பு. அத்தை பாய், ரஞ்சிதா சித்தி பாய். பாய். போலாம். ராஜிமா, ராஜிமா என்னாச்சு? டாடா, அவங்க ஆல்ரெடி ரெடி ஆயிட்டாங்களா? நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படியா? ஷார்ட்கட்ல நம்ம குயிக்கா போய்டுவோம். டோன்ட் வரி, ஓகே? ராஜிமா, என்ன ஆச்சு? ஐயோ ராஜிமா, 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 என்ன ஆச்சு உங்களுக்கு? அக்கா, ராஜிமா, மாமா, அக்கா, மாமா, ராஜிமா இங்க பாருங்க. ராஜிமா, என்ன ஆச்சு? ராஜிமா, என்னாச்சுக்கா? ராஜிமா, அக்கா, என்னாச்சுக்கா? ராஜிமா, மேடம் என்னாச்சு? ராஜிமா, என்னாச்சுக்கா? அக்கா இங்க பாருக்கா. என்னாச்சு? மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.